நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதையில் இருப்பது ஒரு பூனையும், ஒரு எலியும். பொதுவாக பூனையும், எலியும் நல்ல நண்பர்கள் இல்லை என்று உங்களுக்குத் தெரியும் தானே! ஆனால் இந்த கதையில் இருக்கும் பூனையும், எலியும் ரொம்பவும் வித்தியாசமானவை. ஒரு ஊரில் ரொம்ப நல்ல மனம் படைத்த ஒரு பூனை இருந்தது. அது எப்பொழுதும் விளையாட ஆசைப்பட்டது. தனக்கு ஒரு நண்பன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அது அடிக்கடி நினைத்தது. அதே ஊரில் ஒரு சிறிய எலி இருந்தது. இந்த எலி ரொம்பவும் புத்திசாலி. அது எப்பொழுதும் கவனமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் பூனைகள் எலிகளை பிடிக்கத்தானே பார்க்கும். ஒரு நாள் இந்த சிறிய எலி தனது வீட்டிலிருந்து வெளியே வந்து அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தபோது இந்த நல்ல மனம் படைத்த பூனை விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தது. எலிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பூனை மற்ற பூனைகளைப் போல் இல்லையே என்று அது நினைத்தது. சில நாட்கள் சென்றதும் இந்த பூனையும் எலியும் ஒருவரையொருவர் திருட்டுத்தனமாக பார்க்க ஆரம்பித்தன. ஒரு நாள் பூனை எலியின் அருகில் சென்று அது தனக்கு நண்பனாக இருக்க விரும்புகிறதா என்று கேட்டது. எலிக்கு முதலில் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் இந்த பூனையின் நல்ல மனம் அதற்கு புரிந்தது. அன்றிலிருந்து இந்த சிறிய பூனையும் புத்திசாலியான எலியும் சிறந்த நண்பர்களாகிவிட்டன. அவை ஒன்றாக விளையாடின, ஒருவருக்கொருவர் உதவி செய்தன. மற்றவர்கள் இந்த நட்பை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவை இரண்டும் வெளியில் வித்தியாசமாக இருந்தாலும் மனதால் ஒன்று சேர்ந்து நல்ல நண்பர்களாக இருக்க முடியும் என்று காட்டின. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நட்பு எவ்வளவு மதிப்புமிக்கது என்று உங்களுக்கு புரிகிறதா? நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் நாம் ஒன்று சேர்ந்து அன்புடன் இருந்தால் உலகம் எவ்வளவு அழகாக இருக்கும் இல்லையா?